வணக்கம். மந்திரா வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சனி வக்கர பலன்கள் மீனராசிக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே 9 நவகிரகங்கள்ல முக்கியமான கிரகங்கள் பாத்தீங்கன்னா சனியும் ஒண்ணு. சனி பாத்துட்டீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெற போறாரு. இப்ப உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா சனி ஜூன் மாதம் 30ஆம் தேதியில இருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 4.5 மாத காலம் பாத்தீங்கன்னா கும்பராசியில சனி வக்கரம் அடைய போறாரு. இப்ப உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி வக்கரம் அடையும் போது விரைக சனியா இருந்தது. கிட்டத்தட்ட பாத்துட்டீங்கன்னா இந்த விரைகச்சனி ஆரம்பிச்சதுல இருந்து உங்களுக்கு தொட்டது எல்லாமே விரயங்கள் ஆயிருக்கும், மனக்கவலைகள் கொடுத்திருக்கும், நினைச்ச காரியங்கள் எல்லாம் தாமதப்படுத்திருக்கும். ஒரு விஷயம் நம்ம நினைச்ச முடிச்சும் அப்படிங்கிறது இருக்காது. அது இல்லாம பாத்துட்டீங்கன்னா நல்ல பேர் எடுக்கிற டயத்துல கெட்ட பேருங்க கொண்டு போய் விடும். நிறைய பேர்த்துக்கு விபத்துகள், வாகனத்துல விபத்துகள், வாகன செலவுகள், ஹாஸ்பிட்டல் செலவிரயம், உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள், மனக்கவலைகள், குழப்பங்கள், குடும்பத்துல நிம்மதி இல்லாத வாழ்க்கைகள் இதெல்லாமே பட்டிருப்பீங்க. நம்ம எவ்வளவு உழைக்கிறோம், ஆனா அதுக்கான பலன் இல்லை. நம்ம ஒருத்தருக்கு நல்லது பண்ண போனாவே நமக்கு கெட்டதா முடியுதே. மற்றவங்களுக்கு அட்வைஸ் அறிவுரைகள் எல்லாம் சொல்றோம், அந்த அறிவுரைகள் நம்ம பயன்படுத்த முடியலையே அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் மீனராசிக்காரங்க இருக்காங்க. இப்ப இந்த ஜூன் மாதத்துல இருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரப்போகும். தொட்டது எல்லாமே பொன்னாக கிடைக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சனி வக்கரம் அடைகிறதுனால உங்களுக்கு 7.5 சனி விலகிற மாதிரி இப்போ ஒரு 4.5 மாதத்துக்கு விலக போகுது. அப்படி 4.5 மாதத்துக்கு விலக போகும் பொழுது உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா வாய்ப்புகள் வீடு தேடி வரும். தொட்டது எல்லாமே பொன்னாக மாறும். உங்க மேலேயே நம்பிக்கை வரும். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்க மேல வரும். இதனால என்ன ஆகும், நம்ம குடும்பத்துல மகிழ்ச்சிகள் நிலவும். எப்பவுமே பார்த்துட்டீங்கன்னா மீனராசிக்காரங்க ஆல்ரெடி தெய்வீக வழிபாடுகள் அதிகமா இருக்கும். அப்படி தெய்வீக வழிபாடுகள் இருக்கும் பொழுது கண்டிப்பா விடாமுயற்சி, வெற்றி மேல் வெற்றி, தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைமா பீரியடு தான் இந்த சனி வக்கர காலங்கள். இந்த சனி வக்கர காலங்கள்ல நல்ல நிகழ்ச்சிகள் தேடி வரும். எப்படின்னா நமக்கு தொழில் அமைப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா எந்த தொழில் நீங்க போயிருந்தாலுமே ஒரு 6 மாசம், 9 மாசம், ஒரு வருஷத்துக்குள்ள இடமாற்றங்கள் உங்களுக்கு வந்திருக்கும். சில இடத்துல பார்த்துட்டீங்கன்னா வேலை செய்யற இடத்துல உங்ககிட்ட நல்ல விதமா பழகிட்டு, உங்ககிட்ட நல்ல விதமா வேலை கத்துக்கிட்டு, பின்னாடி போய் அப்படியே உங்களை பத்தி நெகட்டிவா சொல்லிட்டு போவாங்க. அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு டைம் தான் இந்த டைம். இந்த மீனராசிக்காரங்களுக்கு நல்ல தொழில நல்ல மாற்றங்கள் வரும். எப்பவுமே தொழில் நமக்கு நல்லா இருந்தாதான் குடும்ப வாழ்க்கை நம்ம நல்லா இருக்கும். நினைச்ச பொருள் நமக்கு வாழணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழில் ஆரம்பிச்சு எல்லாமே நிப்பாட்டிட்டு மறுபடியும் சம்பளத்துக்கு வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. நிறைய பேர் மீனராசிக்காரங்க தொழில் ஆரம்பிச்சுட்டு பார்ட்னர் சார்ந்து தொழில் பண்ணிடுவாங்க. ஆனா உங்களை வச்சு மத்தவங்க பயன்படுத்திருப்பாங்க. அதனால பாத்துட்டீங்கன்னா நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும்னா நீங்க தாராளமா ஆரம்பிக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப 12ஆம் இடத்துல விரைய சனியில சனி வக்கரம் அடைகிறதுனால சரிங்களா, ஏதாவது சுப விரயங்கள் ஏதாவது பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சுப விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயங்கள் வராது. இப்ப ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு கட்டினா நமக்கு புரோஜனம். இதே கடன் வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு என்ன ஆகும், கடனுக்கு கடனமாகும், விரயத்துக்கு விரயமாகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா சுப விரயங்களை நீங்க தேடி போங்க. இப்ப அந்த விரைய சனியில சனி வக்கரம் அடைகிறதுனால கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் கல்யாணம் நடக்கும். திருமணங்கிறது கைக்கூடி வரும். அதுல பார்த்தா நமக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு பார்த்துட்டு 4-5 வருஷமா நம்ம பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா கல்யாணங்கிறது நடக்காது. பாக்குற பொண்ணுக்கு பாக்குற பையனுக்கு கல்யாணம் ஆகும். லவ் பண்ணிட்டு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அது பிரியக்கூடிய சூழ்நிலை எல்லாமே உருவாயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்களா இருக்கக்கூடிய ஒரு காலமா இந்த சனி வக்கர காலங்கள்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். கிட்டத்தட்ட 4-5 வருஷமா பாத்தீங்கன்னா குழந்தைக்காக ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பாத்துட்டீங்கன்னா குழந்தைகள் பாத்தீங்கன்னா
கிடைக்காது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போயிருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க, அ ஐயுஐ பண்ணி பார்த்துருப்பாங்க, எல்லாமே பண்ணி பார்த்துருப்பாங்க. ஆனா குழந்தைங்கிறது நிக்காது. நிறைய பேர் கரு தெரிச்சுமே கரு தங்காது. இல்லைன்னா நிறைய பேர் குழந்தை பிறந்து அந்த குழந்தையினால மச்சம் குறைபாடுனால அவது பார்த்து நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் உருவாயிருக்கும். அவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் கொடுத்து, குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். அது இல்லாம நிறைய பேர் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தா, அது எல்லாமே விலகும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சே போயிருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கைக்கூடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள், ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த வாய்ப்ப அவங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து வண்டி வாகனம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து பழைய வண்டி வித்துட்டு, புதுசா ஏதாவது வண்டி வாங்கலாமா? அப்படின்னு நெனைப்பாங்க. பட் என்னன்னா, இப்ப இந்த 4 மாசத்துக்குள்ள நீங்க ஏதாவது வாகனங்கள், புதிய வாகனங்கள் நீங்க தாராளமா நீங்க வாங்கலாம். அது மட்டும் இரவு பயணங்கள்ல மட்டும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. 2வது கடன் வாங்கி எல்லாமே நம்ம பண்ணலாம். ஆடம்பரங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. பட் என்னன்னா, விரயச்சனை நடந்தாலும் கூட நம்ம சுபவிரயங்கள தான் நீங்க பண்ணணுமே தவிர, ஆடம்பரங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கணும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, இது மாரி புதிய விஷயங்கள்ல, புதிய முயற்சிகள்ல நீங்க இறங்கி நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல ஒரு 10 வருஷம் இருப்பாங்க. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாம இருக்கும். அவங்க ஏதாவது வாடகை வீட்டுக்காவது சேஞ்ச் பண்ணலாம். இல்ல சொந்த வீட்டுக்காவது போகலாம். இல்ல சொந்த வீடு கட்ட முடியுமா? அப்படின்னு நெனைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் இந்த இந்த காலகட்டத்துல நீங்க அதுக்கான முயற்சிகள் நீங்க எடுக்கும் பொழுது, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்ங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடுறத முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. தவிர்த்துக்கிட்டு அதுக்கான அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நீங்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அதனால இது நீங்க முழுமையா பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நீங்க போங்க. போகும்போது உங்களுக்கு நல்ல வாய்ப்பு தேடி போகும். அது இல்லாம வந்து உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். கரெக்டான டைத்துக்கு சாப்பிட்டுட்டு கரெக்டான வகையில நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரும். இத நான் வந்து பார்த்தீங்கன்னா, முழுமையா நீங்க பயன்படுத்தி அடுத்தடுத்த லெவல் நீங்க என்னென்ன சாதிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் நீங்க சாதிக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, சனி உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல இருந்தாலும் கூட 12ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சா கூட, உங்களுக்கு அந்த சனியோட பலன் உங்களுக்கு முழுமையா இருக்கு. அதனால இது நீங்க பயன்படுத்தி, அடுத்த வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா வரும் பொழுது நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு யாரையும் நம்பாதீங்க. உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னாவே, அடுத்தடுத்த செயல்கள் நீங்க பண்ணுவீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்பு எல்லாமே மத்தவங்களுக்கு பயன்படுத்திட்டு போவாங்க. அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிட்டு, உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு, அதை இறங்கி நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிநாதனும், குருவும் கூட 2வது உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி வக்கரம் அடையும்போது, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து, செல்வாக்கு நிலையும், குடும்ப ஒற்றுமைகளும், உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்களும், உறவினர்கள் வந்து மறுபடியும் ஒண்ணு சேருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். அதனால இந்த சனி வக்கர காலங்கள்ல உங்களுக்கு இந்த 4½ மாதம் கண்டிப்பா நல்ல பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம என்னதான் வந்து ஒரு கிரகண கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலும் கூட, தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருக்கும். நமக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருந்தாவே, நமக்கு அந்த சனி யோகக்காரம்னா நம்ம ஜாதகத்துல இருந்தா அப்படின்னா, கண்டிப்பா இந்த சனி வக்கர பலன்கள் உங்களுக்கு முழு பலனா குடுக்கும். அதனால நம்மளுடைய ஜாதகத்த நீங்க முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு, நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.